الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே பல கோடி ஜீவராசிகளையும் மண்ணிலே மண்வர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் படைத்து பரிபாலித்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இரட்சகனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், அவன் இணைதுணையற்றவன். அவன் மற்றவர்கள் வழங்கப்படுவதை, அழைக்கப்படுவதை, எல்லை கடந்து புகழப்படுவதை வெறுப்பவன். அவனை தவிர வணங்கப்படுவதற்கு வேறு நாயன் இல்லை என்று சாட்சி சொன்னதன் பின்னால் ஷாந்தி நபி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபோ தாபிஈங்கள், ஸலஃபு சாலிஹீன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று மேலும் பிரார்த்தனை செய்ததன் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை ஈத்திகாவுடைய நியத்தோடு அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் இஸ்லாமிய நிமிஷங்களே, அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்வதோடு புனித ஜும்மாவுடைய ஹுதுபாவை காது தாழ்த்து உற்சாகத்தோட அமல் செய்யக்கூடிய நியத்திலே கேட்டுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். கணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய மகனோட சேர்ந்து தன்னுடைய மனைவியோட சேர்ந்து மஸ்ஜிதுல் ஹரத்தை காபாவை கட்டுகின்ற பாக்கியத்தை அல்லாஹு நசீபாக்கினார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய வாப்பா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை பைத்துல் மக்தஸை கட்டுகின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கினார். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஸ்ஜிதுல் குபா தக்வா என்ற போரையாக போட்டு கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் குபாவை கட்டுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினார். சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து மஸ்ஜிதுன் நபவியை கட்டுகின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கினார். கனிவான அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட எல்லாரும் கட்டி முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா இடத்துல கபூலியத்துக்கு அல்லாஹு தஆலா இடத்துல துவா செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால இதை பற்றி அழகாக சொல்றார். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. கனியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த கபூலுக்குரிய துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுக்கு பின்னால் அல்லாஹுடைய இல்லத்தை கட்டுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான். இப்ப இன்னொரு வேலையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹு தஆலா எடுக்க போறார். ஒரு மனிதன் அல்லாஹுடைய கட்டளைகளை இஹ்லாஸோட நிறைவேற்றுகின்ற நேரத்தில்
அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகளோட நிறைவேற்றுகின்ற நேரத்தில் ஒரு மனிதனுடைய அமல் கபூலாகி அல்லாஹ் விரும்புகின்ற இன்னொரு அமலை செய்வதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுக்குகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி முடிஞ்சு துவா கேட்டு துவா கபூலுக்குரிய அடையாளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பக்கத்தில் ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலைக்கு அல்லாஹ் ஏற சொன்னான். அந்த மலைக்கு பேர் அபுல் குவைஸ் என்ற மலை. இந்த மலைக்கு ஏறி மக்கள் எல்லாரையும் ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுங்க என்று அல்லாஹு தஆலா அழகாக சொன்னான். வஅஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலா வஅலா குல்லி ضامரின் மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுங்க, காபாவுக்கு வந்து தவாஃப் செய்யறதுக்கு அழைப்பு கொடுங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுது அல்லாஹ்விடத்துல கேட்டான், யா அல்லாஹ், இப்ப நானும் என் மகனும் மனைவியும் தான் இருக்கிறேன். யாருக்கு அழைப்பு கொடுக்க? யாரு என் அழைப்பை கேட்பாங்க? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுது, அலைக்கன் நிதா வ அலையல் பலாக். நீங்க நான் சொன்னதை செய்யுங்க, அடுத்த பொறுப்பு நாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏறி அபுல் குவைஸ் என்ற மலை, ஹஜ்ஜாஜிகள் அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த மலையை கண்டுகொள்றாங்க. இன்னும் நிறைய உம்ரா செய்யக்கூடியவர்களும் கண்டுகொள்றாங்க. அந்த மலைக்கு ஏறி யா அய்யுஹன் நாஸ் قد فرض عليكم الحج فحجوا او كما قال ابراهيم عليه الصلاه والسلام. மக்களே, ஹஜ்ஜுக்கு வாங்க என்ற அழைப்பு விடுத்தான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு விரிவுரை செய்யக்கூடிய உலமாக்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு அழகான ஒரு கருத்தை இப்படி கூறுறான். இந்த அழைப்பை அல்லாஹு தஆலா அன்றிருந்த மனிதர்களுக்கு, அன்று வயிற்றுகளிலே இருந்த தாய்மாருடைய சிசுக்களுக்கு, அன்று ரூஹுகளாக இருந்த நாங்க, பாலத்திலே இருந்தவங்க, பெற்றோர்களுடைய முதுகந்தண்டிலே இருந்தவங்க எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா கேட்க செய்தான். இந்த மெசேஜ அல்லாஹ் கேட்க செய்தான். ஆனால் அநேகமானவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில அதுக்கு ஜவாப் சொன்னாங்க. எப்படி? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ், இதோ வந்து விட்டோம், இதோ வர இருக்கிறோம், புனித கஅபாவை ஹஜ் செய்வதற்காக என்று தல்பியா யார் யாரெல்லாம் ஓதினாங்களோ அவர்களுக்கு தான் மௌத்தாகிறதுக்கு முன்னால ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று அழகாக சொல்லி இருக்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு மனிதனும் ஹஜ்ஜுடைய காலம் வரும் பொழுது அந்த ஹஜ்ஜை பத்தி படிக்கணும், அரபாவை பத்தி படிக்கணும், உல்ஹியாவை பத்தி படிக்கணும், ஹஜ்ஜுடைய 10 நாட்களுடைய சிறப்புகளை பத்தி படிக்கணும், பெருநாளுடைய அமல்களை பத்தி படிக்கணும், மதீனாவுடைய மக்களுடைய சிறப்புகளை படிக்கணும். மேலும் முஸ்தலிஃபா, மினா, அரபா, மஷ்அருல் ஹராம் இப்படிப்பட்ட வரலாற்று ரீதியான ஒரு மூமின் அறிவது இன்று அமையாத ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய கட்டாயமாக நான் படிக்கணும். ஆனா நாங்க வாரதுக்காக தான் வந்துட்டு போகுது, வாரதுல் ஹிஜ்ஜா வந்துட்டு போகுது. 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷமாக கிடக்குது. ஒலிஹியா என்ற என்ன, அரபாவுடைய நாளண்டா என்ன, அரபாவுடைய மைதானம் என்றா என்ன, அரபாவுடைய தினமண்டா என்ன, அரபால என்ன அமல் செய்யணும்? அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் மார்க்க இல்ம உலமாக்களிடம் போய் அழகான முறையில படிச்சுக் கொள்ற கட்டாயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஒரு வீட்டை கட்டுறான். ஒரு வீட்டுக்கு இன்ஜினியர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு 5 தூண் தேவை. இதுல 4 தூண் போட்டாலும் 3 தூண் போட்டாலும் இந்த வீடு வளைவை ஏற்படுத்தும்.
இந்த வீடு சருகுதலை ஏற்படுத்தும் என்று சொல்லி கூட யாரும் 4 தூண் போட மாட்டான். ஏன்? துனியாவுடைய நஷ்டம் விளங்குது, துனியாவுடைய நஷ்டம் விளங்குது. அந்த கடைக்கு யாரும் 4-3 தூணோட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான், 5 தூணே போட பார்ப்பான். ஏன்? கண்ணுக்கு முன்னால தெரியுது. அவர் சொல்றாரு, படித்தவரு. அல்லாஹ் அழகான முறையில குர்ஆன்ல சொல்றான். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் ஈமானுடைய பாடை, இந்த 5 தூணும் ஒருத்தருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே இல்ல என்றிருந்தா இஸ்லாத்தில் அவர் குறைபாடு. அவருடைய வீடு எப்படி வளைவோ, எப்படி அவருடைய கடையில வளைவோ, அவருடைய வாழ்க்கை வளைவு என்பதற்கு அடையாளம். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், புனியல் இஸ்லாம் வலா ஹம்ஸு ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا என்ற இஸ்லாத்துடைய 5 கடமைகளை அழகாக சொல்லிட்டு கடைசியாக ஹஜ்ஜையும் சொல்லி முடித்தார்கள். அருமையானவர்களே, 4 கடமை எங்களோட வாழ்க்கையில் இருக்குது. ஹஜ்ஜும் எங்களுக்கு கடமையாக இருக்குது. உடல் சுகம் உள்ளவர்களாக இருக்கிறோம், காசு பணம் இருக்குது, எங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது, மேலதிகமாக வெள்ளவத்தையில அபார்ட்மெண்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்கிறோம், எங்களுக்கு வாழ்றதுக்கு வீடு காணி இருக்குது, மேலதிகமாக ஒரு காணிய பதுல்லையில தென்னை மரம் நாட்டி அல்லது தேக்க மரம் நாட்டுறதுக்கு வாங்கி வச்சிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு கடை இருக்குது உஜீவனத்துக்கு, மேலதிகமாக மொரட்டு வேலை அல்லது தெய்வேலையில ஒரு கடையை வாங்கி நாங்க ப்ராஃபிட்டுக்கு கொடுத்திருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இவருக்கு ஹஜ்ஜி வாஜி, இவருக்கு ஹஜ்ஜி வாஜி. இவர் இப்பொழுது ஹஜ்ஜி செய்ய இல்லை என்றிருந்தா ஈமான்ல அவர் பூர்த்தி இல்லை என்பதற்கு அடையாளம், இஸ்லாமத்துல இவர் பூர்த்தி இல்லை என்பதற்கு அடையாளம். ஒரு மனிதன் ஈமான்ல நல்லவராக இருக்கிறார், தொழுகையிலே நல்லவராக இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் நோம்பிலையும் ஸகாத்திலையும் இஹ்லாஸ் உள்ளவராக இருக்கிறார், அல்லாஹ் நிச்சயமாக அவருக்கு ஈமானுடைய இஸ்லாத்துடைய பெரும் தூணாகிய இந்த ஹஜ்ஜ நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து இஸ்லாத்துல ஒரு முகம்மல சம்பூர்ணமாக இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறதுக்கு நிச்சயமாக பாக்கியத்தை கொடுப்பார். ஆனா அவர் ஈமான்ல இஹ்லாஸ் உள்ளவராக இருக்கணும், தொழுகையில இஹ்லாஸ் உள்ளவராக இருக்கணும், நோம்பில ஸகாத்தில இஹ்லாஸ் உள்ளவராக இருந்தா நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு மௌத்துக்கு முன்னாலே ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார். அதனால அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு மனிதனும் ஆசையுள்ளவர்கள், தேவையுள்ளவர்கள், ஈமான் உள்ளவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சல்லி சேர்க்கிறாங்க. இதற்காக ஏதாவது ஒரு வருடத்துல ஹஜ்ஜிக்கு போகணும் என்று அவரிடத்துல இருக்கிறது 15 லட்சம், சில டிராவல்ஸ்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது 15, வாங்க பரவாயில்ல, 2 கம்மி தானே 3 கம்மி தானே என்று பார்த்து கொள்ளாம, அப்படி இல்லாட்டி அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள், அவர்களுடைய அசல்ல இருக்கக்கூடிய நல்லவர்கள், நீங்க சேர்த்து வச்ச சல்லி 15, இன்ஷா அல்லாஹ் இதோ 2 லட்சம், எப்படியாவது அல்ஹம்துலில்லாஹ் ஏதாவது ஒரு முறையில அல்லாஹ் அஸ்பாபுகளை தௌஃபீக் செய்து அல்லாஹ் அஸ்பாபுகளை முஹய்யாவாக ஆக்கி அவரை ஹஜ்ஜுக்கு அனுப்புற பாக்கியத்தை நாங்க கண்டுகொண்டே இருக்கிறோம். அதனால அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களோட துஆட சைஸ் அல்லாஹ்வுடைய உதவியிட சைஸ் என்றுவாங்க, எங்களோட முயற்சியிட சைஸ் அல்லாஹ்வுடைய உதவியிட சைஸ். யாரும் ஹஜ் இல்லாம அந்த காபாவை பார்க்காம அந்த மதீனாவை பார்க்காம மரணிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம், அது பெரிய ஒரு நஷ்டத்தை மறுமையில ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ் லம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜா கயம் வலதத்ஹு உம்மு முத்தஃபகுன் அலைஹ். ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறார், முறைகளை பேணி ஹஜ் செய்கிறார், அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே அவர் திரும்புகிறார். புகாரில இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, அவருடைய அனைத்து பாவமும் மன்னிக்கப்படுது. ஒரு புள்ள பிறந்துட்டா அந்த புள்ள பாவம் இல்லாமலே பிறக்குது. 15 வயசு வரையில அல்லது குளிப்பு கடுமையாகும் வரையில, 15 சூரிய கணக்கல்ல சந்திர கணக்கு வரையில, 15 வயசு வரையில, அல்லது அவருக்கு கொழுப்பு கடுமையாகும் வரையில, அல்லது அவரு மறைமுகமான இடத்துல முடிகளை காணும் வரையில, இந்த 3 அடையாளங்கள்ல ஏதாவது ஒரு அடையாளம் இல்லாத வரையில அவர் பாலிக இல்ல.
அவர் மக்களிடம் இல்ல, அல்லாத கட்டளைகளை நிறைவேற்றுவது கட்டாயம் இல்ல. தப்பி தவறு அல்ல ஹயாத்த போட்டு வச்சுக்கணும். மௌத்தாகிட்டா கெளிம சுவர்க்கம், கெளிம ஒரு இடம் இருக்குது சுவர்க்கத்துல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாரா நாயகியும் பார்த்து கொண்டிருக்கிற இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த குழந்தைகள் சேர்ந்துருவார். அவுலாதுல் முஸ்லிமீன ஃபில் ஜன்னah. இதுல எந்த கருத்து வேற்றுமையும் இல்ல. சின்ன பிள்ளைகள் பாவம் இல்லாதவர்கள், ஹஜ்ஜாஜிகள் பாவம் இல்லாத நிலைமையில திரும்புறாங்கடா. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டு பிரகாரம் அவர் ஹஜ்ஜி முடிச்சிட்டு மௌத்தாகிறார் அல்லது மதீனாவிலே ஹஜ்ஜி முடிச்சிட்டு போய் மௌத்தாகிறார்டா, இது ஹுஸ்னுல் ஹாத்திமாட அடையாளம். இது ஹுஸ்னுல் ஹாத்திமாட அடையாளம். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலைஸ லில் ஹஜ்ஜில் மப்ரூர் ஜஸாஉன் இல்லா ஜன்னah. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு கூலி, ஆக பெரிய கூலி, அதுக்கு மேல ஒரு கூலி இல்ல, சுவர்க்கம் என்று சொன்னான். அந்த சுவர்க்கத்தோட அல்லாஹ்வுடைய நலரத்தும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய லிகாவும் அவருக்கு கிடைக்கும் என்றார். முஸ்னத் அஹ்மத்ல ஒரு ஹதீஸ் வந்து வருது, திருமதியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார், ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். நிறைய சஹாபாக்கள் இந்த ஹதீஸ அடிக்கடி சொல்லுவார், தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா. அடிக்கடி ஹஜ் உம்ரா செய்யுங்கன்னுவா, அடிக்கடி ஹஜ் உம்ரா செய்யுங்க. ஃபைன்னஹுமா யன்ஃபியானி அல் ஃபக்ர வல். அந்த உம்ராவும் ஹஜ்ஜும் உங்களோட வறுமையை இல்லாமக்கும், உங்களோட பாவத்தை கழுகிடும். கமா யன்ஃபிரு ஹபஸல் ஃபில்லா வல் ஹதீத் வல் தஹப். எப்படி கொள்ளண்ட உலை அந்த இரும்ப இல்லாமாக்குமோ, இரும்புடைய உலைகளை துருப்புகளை இல்லாமாக்குமோ, தங்கத்துடைய வெள்ளிகளுடைய பொடிகளை இல்லாமலாக்குமோ, இதே மாதிரி மனிதன் உள்ளத்துல ஏற்பட்ட எல்லா பாவங்களையும் மன்னிக்கும் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ரிசாலத்துக்கு பின்னால 23 வருஷம் வாழ்ந்தான். அதுல மக்கால 13 வருஷம், மதீனால 10 வருஷம். மதீனா போனதுக்கு பிறகு 4 பயணம் தான் செஞ்சான். எல்லாரும் தலைக்கு எடுங்க, 4 பயணம். மதீனாக்கு போனது கூட 10 வருஷத்துக்குள்ள 4 பயணம். அதுல ஒரு பயணம் ஜிஹாத். 19 தடவை அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஜிஹாதுக்காக போயிருக்கிறாங்க. ஒரு ரிவாயத்து புகாரில 17, இன்னொரு ரிவாயத்துல 19. இரண்டாவது உம்ரா, 4 தடவை உம்ராக்கு போய்த்திருக்கிறாங்க மதீனாலிருந்து. ஹிஜ்ரி 6ல ஹுதைபியா, ஹிஜ்ரி 7ல உம்ரத்துல் கலா, ஹிஜ்ரி 10ல, ஹிஜ்ரி 8ல ஃபத்ஹே மக்கா, அதுல உம்ரா ஜிர்ரானா, ஹிஜ்ரி 10ல ஹஜ்ஜோடு செய்த உம்ரா. இப்படி வாழ்க்கையில 4 தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செஞ்சிருக்கிறார். ஹஜ்ஜி வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை, ஆரம்ப ஹஜ்ஜி, கடைசி ஹஜ்ஜி, ஹஜ்ஜத்துல் வதா ஆயிட்டான், ஹஜ்ஜத்துல் விதாவும் ஆயிட்டான், ஹஜ்ஜத்துல் இஸ்லாமும் ஆயிட்டான், ஹஜ்ஜத்துல் பலாகும் அதேதான், ஒரே ஒரு ஹஜ்ஜி. இன்னும் ஒரு பயணம் ஒன்று செஞ்சாங்க, குடும்ப பயணம். தந்த மனைவிமார கூட்டுக்கொண்டு தாய்ப்புக்கு இன்னும் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக ஒரு கெட் டுகெதர், இந்த மாதிரி ஒரு சிலத்துர் ரஹ்முடைய பயணம் செஞ்சான். அருமையான சகோதரிகளே, பெரியார்களே, இதெல்லாம் ஏன் காட்டுறாங்க? மனைவிமார கூட்டிட்டு போங்க என்று காட்டுறான், பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க என்று காட்டுறான், தோழர்களை கூட்டிட்டு போங்க என்று காட்டுறான். வாழ்க்கையில வறுமையை இல்லாமலாக்கும், வாழ்க்கையில பாவத்தை கழுகி உங்களை நல்லவர்களாக வாழ செய்யும் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, இப்ப ذுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 ரொம்ப விசேஷம். புகாரில ஒரு ஹதீஸ் வருது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான 10 இந்த 10. والفجر وليال عشر. சூரத்துல் ஃபஜ்ருடைய தஃசீர்ல உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ذுல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான 10, நபிக்கு விருப்பமான 10. இந்த விருப்பமான 10ல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த நல்ல அமல்களை அவர்களுடைய முறைகளோட இஹ்லாஸோட செய்ய நேரத்துல அல்லாஹ்வுடைய குர்பு நிச்சயமாக கூடும். இதுல இந்த 10ல ذுல்ஹிஜ்ஜா 9வது பிற, இந்த 10 நாட்கள்ல 9வது பிற ரொம்ப விசேஷம். இந்த 9வது பிறையில ஹஜ்ஜாஜிகள் அரபாவுக்கு போவாங்க. அங்க மக்கள் அரபால இருப்பாங்க, தந்த அடிமை தனத்தை சொல்லுவாங்க, துஆல கெஞ்சுவாங்க,
பின்னி பின்னி அழுவாங்க. நீங்க அங்க போன டென்ட்ல மரத்துக்கு கீழ மலைக்கு ஒசக்க ரோட்ல தனிய ரெண்டு பேராக குடும்பங்களோட அல்லாஹ்தான் திக்ர் செய்வார்கள், துஆ செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தியானத்திலே இருப்பாங்க. அரஃபாவுடைய நாள் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தந்த பாக்கியம், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தந்த பாக்கியம். ஹஜ்ஜாஜிகள் அங்கு அழக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு நோன்பு கிடையாது. நீங்க இங்க இருக்கிறவங்க நோன்பு பிடிங்க, சுன்னத்தான நோன்பு. இந்த ஒரே நோன்பை பிடிக்கிறதுனால எவ்வளவு பெரிய பாக்கியம். அரபாவுடைய நோன்பை மட்டும் பிடிக்கிறதுனால எவ்வளவு பெரிய பாக்கியம். அஸ்ஸனத்தல் பாக்கியா வஸ்ஸனத்தல் மாலியா. சென்ற வருட ஒரு பாவம், இன்று இருக்கக்கூடிய ஒரு வருஷம், 2 வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பது சஹீஹே முஸ்லிமுடைய ஹதீஸ். எவ்வளவு பெரிய பாக்கியம். 360 நாள் இருக்குது. இந்த நாள்ல அருமையானவர்களே, அரபாவுடைய தினத்துல அல்லாஹ் ரொம்ப நெருங்குகிறான், மலக்குகள்கிட்ட பெருமை அடிக்குகின்றான், துஆவை கபூல் செய்கிறான், கோடிக்கணக்கான மக்களுக்கு விடுதலை அளிக்கிறான், ஹஜ்ஜாஜிகளுக்கு விடுதலை கொடுக்கிறான். ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யும் பொழுது நரகத்திலே ஒரு விடுதலை அங்க எழுதப்படுது. சுப்ஹானல்லாஹ், லேசான நாள் அல்ல. அல் ஹஜ் அரஃபா எல்லாம் மிஸ் ஆகினாலும் விகல்பம் இருக்குது, மாற்று வழி இருக்குது, கப்பாரைக்கு தம் இருக்குது. ஹஜ்ஜில அரபா மிஸ் ஆகினா ஹஜ்ஜே இல்ல, ஹஜ்ஜே கபூல் இல்ல. அப்படியாப்பட்ட அரபாத நாள் அவங்களும் வீணாக்கிடப்படால், நாங்களும் வீணாக்கிடப்படால். அசருக்கு பின்னால ரொம்ப விசேஷம். திக்ர்ல, துஆல, தியானத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனையில கழிக்கிற ஒவ்வொரு நேரமும் அரபாவுடைய நாள். அந்த அசருக்கு பின்னாலுடைய நேரம் ரொம்ப கண்ணியமான நேரம். அல்லாஹ் தீனை பூர்த்தியாக்கிறது அரபாவுடைய நாள். நாளைக்கு மர்ம அரபாவுடைய இந்த மக்கான், இந்த இடத்துலதான் மஹ்ஷருடைய மைதானம் ஏற்படும் என்று நிறைய உலமாக்கள் சொல்றான். அதனால அருமையானவர்களே, அரபாவுடைய நாளும் வரப்போகுது. அந்த அரபாவுடைய நாளுடைய நோன்பை நாங்க பிடிச்சி சுப்ஹானல்லாஹ் இன்னொரு என்ன நன்மைகளை நாங்க செய்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டிய நாளாக இருக்குது. ஹஜ்ஜாஜிகள் ஹஜ் செஞ்சுட்டு மதீனாக்கு போறான். மதீனாக்கு உங்களுக்கு ஆசையா ஒரு ஊர்ல மௌத்தாக, சுவிஸ்ல போய்த்து மௌத்தாக, ஜப்பான்ல போய்த்து மௌத்தாக, அல்லது யூகேல போய்த்து மௌத்தாக, ஒஜீபனத்தை தேடி போகலாம். அல்ஹம்துலில்லாஹ், ஒஜீபனத்தை தேடி போகலாம். ஆனா மௌத்தாகிறதுக்கு ஆசை வைக்க கூடாது. சரி, உங்களுக்கு மௌத்துக்கு ஆசை ஏதோ இடத்துல என்று அடிமனது சொன்னா மதீனால மௌத்தாகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸ்ல தெளிவாக வருது, மனிஸ்ததா மின்கும் ஐயமூத ஃபில் மதீனா ஃபயஃபல் ஃபஇன் மாத பிஹா ஃபஇன்னி அஷ்ஃபஹு பிமன் மாத பிஹா. ஓ கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நீங்க மதீனால மௌத்தாக ட்ரை பண்ணீங்க, மௌத்தாகிட்டா நிச்சயமாக நான் நாளைக்கு அவருக்கு ஷஃபாஅத் செய்வேன், அவருக்கு நிச்சயமாக ஷஃபாஅத் செய்வேன். மர்மையுடைய வேதனை குறைய, மஹ்ஷருடைய மைதானத்துல மர்மையுடைய அமளித்துமணிகள் குறைய, அவருடைய அமல் பட்டோல வலது கையில கிடைக்க, அவருடைய மீசான்ல ரொம்ப வேகமாக சுவர்க்கத்துக்கு போக, சுவர்க்கத்துல ரொம்ப தரஜா அடைய, இன்னொரு எல்லா விஷயங்களுக்காக அவருக்கு நான் சிபார்சு செய்வேன். அருமையான சகோதரர்களே, பெரியார், எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு மதீனா போறது கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த மௌத்தாக கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். மஸ்ஜித் நபவிய பார்க்கிறது சுன்னத், அங்க போயிட்டு தொழுகிறது சுன்னத். அங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அல்லதி அத்தல் அமானா வனஸஹல் உம்ம வபல்லக ரிசாலா வஜாஅத் ஃபீ சபீலில்லாஹ் ஹக்க ஜிஹாதி. எப்படி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நபியை புகழ்ந்தாங்களோ, எப்படி அல்லாஹ்வுடைய நபியுடைய சஹாபாக்கள் நபிக்கு மீது ஸலவாத் ஓதினார்களோ, இதே மாதிரி அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால போயிட்டு அங்கே அவர்களை புகழ்ந்து ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதா? எவ்வளவு பெரிய பாக்கியம். பக்கத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு நிக்கிறார், அது பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறார். الصلاة والسلام عليك يا خليفة رسول الله أبي بكر الصديق رضي الله عنه. الصلاة والسلام عليك يا خليفة رسول الله
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு பெரிய பாக்கியம் அருமையானவர்களே, இதெல்லாம் லேசான பாக்கியமா? அங்க ஒரு இடம் இருக்குது, சுவர்க்கத்துடைய பூங்கா, அதுதான் சுவர்க்கத்தை தேற்றதாக இருந்தா, அருமையானவர்களே உண்மையாக தேற்றதாக இருந்தா, மஸ்ஜித் நபவிக்கு நடுவுல ஒரு இடம் இருக்குது, நபியுடைய ரவுதாவுக்கும் மிம்பருக்கும் இடையில, அதுதான் சுவர்க்க பூங்கா. மபைன பைத்தி வ மின்பரி ரவுலத்துன் மின் ரியாதில் ஜன்னah. அங்க 2 ரக்காத் தொழுறது, அங்க 2 ரக்காத் தொழுதுட்டு துஆ செய்யறது, அங்க சுப்ஹானல்லாஹ் அந்த இடத்துல இருந்து அமல் செய்யறது, எவ்வளவு பெரிய பாக்கியம் அருமையானவர்களே. ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல மஸ்ஜிதுல் குபா இருக்குது, அங்க போயிட்டு 2 ரக்காத் தொழுதா சுன்னத்தான ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்பது சஹீஹான ரிவாயத். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு வார நேரம் முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளி மஸ்ஜிதுல் குபா. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்களோட சேர்ந்து கட்டினாங்க. லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா. மதீனாக்கு வந்ததுக்கு பின்னால ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை கால்நடையாக போய் அங்க 2 ரக்காத் தொழுவாங்க. மஸ்ஜிதுல் குபால 2 ரக்காத் தொழுறது அவ்வளவு பெரிய நன்மை. அருமையானவர்களே, இதெல்லாம் நாங்க மிஸ் பண்றோமே, எத்தனை விஷயங்களை நாங்க மிஸ் பண்றோம். அந்த மதீனாவுடைய மண் எவ்வளவு பெரிய பொறுமதியான மண், மதீனாவுடைய தன்மை எவ்வளவு பொறுமதி, மதீனாவுடைய காத்து எவ்வளவு பொறுமதி, மதீனால மரணிக்கிறது எவ்வளவு பொறுமதி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா நாயகி ஹிஜ்ரத் வந்தார். ஹிஜ்ரத் வந்த உடனே மதீனாவுடைய கிளைமேட் பிடிபடல, மதீனாவுடைய காத்து பிடிபடல. அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்ப உடைச்சிட்டு கடுமையான காய்ச்சல், சக்கராத், பயந்தாங்க மௌத்தாகிருமோ என்று கேள்விப்படுது. ஆயிஷா நாயகிக்கு அபிஷரமாக தண்ட அபிய பாக்குறதுக்கு போறான், காய்ச்சல்ல தடுமாறுது, சக்கராத் மாதிரி வேதனை. மகளை பார்த்து ஒரு பைட் ஒன்று பாடினாங்க, குல்லும் ரியும் முஷப்பஹுன் பி அஹ்லிஹி வல் மௌத்து அத்னா மின் ஷிராகி நைலி. மகளே, ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஊரை தான் நேசிப்பாங்க, அவங்களோட ஊரு தான் அவர்களுக்கு ரொம்ப உஷிதம். மகளே, நாங்க மதீனாக்கு வந்தோம், மதீனோட காத்து தண்ணி கிளைமேட் நமக்கு படல. இப்ப வேறு செருப்புடைய வாறு, செருப்புடைய அந்த பட்டி, அந்த செருப்புக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்குதோ, எனக்கு மௌத்து வர போகுதோ என்று நான் பயப்படுகிறேன் என்ற உடனே ஆயிஷா நாயகிக்கு தலைவலி வந்துச்சு. பக்கத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்துல உரிமையிடப்பட்ட அடிமை அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாங்கி வச்சிருந்தாங்க. உரிமையிடுவதற்காக ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான நோயில இருந்த நேரம் ஆயிஷா நாயகி அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போனா, அந்த நேரத்துல அலா அலா லைத ஷாரி ஹலபீதன் லைலத்தன் பிவாதி வஹவுலஹு இதஹர் வஜலீலு. மகளே, ஒரே ஒரு நாள் மக்கால போய்த்து அந்த வாதியில நின்றுட்டு வரலாமே, பக்கத்துல மரச்சோலைகள், தண்ணீர், காத்து. இந்த மதீனாக்கு நாங்க வந்தோமே, கடுமையான நோயால நாங்க பீடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அழுதாக சொன்ன நேரத்தில அருமையான ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை அறிவிச்சாங்க, இந்த மெசேஜ கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டாங்க, துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா வ பாரிக் லனா ஃபீ ஸாயினா வ பாரிக் லனா ஃபீ முத்தினா வ பாரிக் லனா ஃபீ முதீனா. எங்க மதீனாவுக்கு பரக்கத் செய்வாயாக, மதீனாவுடைய எல்லா பொருட்களுக்கும் பரக்கத் செய்வாயாக, வியாபாரத்துக்கு, பழங்களுக்கு, எல்லாத்துக்கும் பரக்கத் செய்வாயாக. அல்லாஹ் மன்குல்ஹும் மாஹா இலா ஜுஹ்பிஹா. இந்த காய்ச்சல, இந்த கடுமையான நோய்களை இல்லாமலாக்குவாயாக. ஒரு சஹாபி வந்து கொண்டிருந்தார், ஒரு பயணம் செஞ்ச சஹாபி வெளியில போயிட்டு வந்து கொண்டிருந்தவரு, யா ரசூலல்லாஹ், நான் நேற்றிரவு கனவு கண்டேன். என்ன கனவு? கடுமையான கனவு யா ரசூலல்லாஹ். பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல, ஒரு பேய் மாய் பொம்பையில கொண்டைகளை அப்படியே அவுத்து போட்டுக்கொண்டு அவ பறக்கிறதுல கனவு கண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா மதீனாவுடைய அனைத்து முசீபாத்துகளையும், மதீனாவுடைய அனைத்து நோய்களையும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க என்று நபி அவங்க அன்று பஷார சொன்னது. இது வரையில் அல்ஹம்துலில்லாஹ் மதீனாவை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு ஊரு தான், அவ்வளவு பெரிய அல்லாஹ்க்கு விருப்பமான இடம் ஒன்றுதான் மதீனா. அல்லாஹ்வுடைய நபியிட ஜனாஸாவை சுமந்து கொண்டிருக்கிற, அல்லாஹ்வுடைய வீடு காபாவை சுமந்து கொண்டிருக்கிற இந்த ஊர்களை விட ஏதாவது ஊரு உங்களுக்கு காட்டணுமா?
பொறுமதி ஏனது என்று ஈமான் உள்ளது என்று முடியவே முடியாது. இந்த ரெண்டு ஊரும் அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமானது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எங்களுக்கு பரிசுத்தாராக புகாரில வரக்கூடிய ஹதீஸ், நீங்க துஆ செய்யுங்க மதீனால உங்களோட வஃபாத்து வர வேண்டும் என்று, அல்லாஹ்வுடைய பாதையில உங்களோட வஃபாத்து வர வேண்டும் என்று, ஷஹாதத் கிடைக்கணும் என்று புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறான். எப்படி அழகான துஆ, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலி. யா அல்லாஹ், உங்க நபியுடைய ஊர்ல எனக்கு மௌத்தை தரணும், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹாதத்தை தரணும். ரெண்டு துஆவும் கபூலாக்கப்படுது. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் அல்லாஹ்வுடைய பாதையில மரணிக்கிறது. அதே மாதிரி மதீனால மரணிக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த மக்காவுக்கு மதீனாவுக்கு அடிக்கடி உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு இத்திகாஃபுக்கு இது போன்ற நன்மைகளுக்கு இபாதத்துகளுக்காக சென்று வரக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் ஈமான் உள்ளவர்களுக்கே கொடுக்கிறார், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கே கொடுக்கிறார். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கணும். அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி வரப்போகுது, ஹஜ்ஜி உடைய அமல்கள் வரப்போகுது. அதுல விசேஷமா ஹஜ்ஜி பெருநாள். இந்த ஹஜ்ஜி பெருநாள் அருமையானவர்களே, ஒவ்வொரு வருடமும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க கொண்டாடுகிறோம். ஹஜ்ஜி பெருநாள் நிறைய நாங்க நன்மைகளை செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் பெருநாளுடைய நாள்ல அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான அமல் உல்ஹியாவுடைய அமல். இந்த உல்ஹியாவுடைய அமலை நீங்க செய்யுங்க என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா பொதுவாக சொல்றார், இன்ன ஆதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நபியே, பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுங்க, நிறைவேற்றிட்டு வன்ஹர் உல்ஹியா கொடுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் 60 அல்லது 70 ஆடுகளை அறுத்தாங்க. அந்த ஆட்டுல பஞ்சத்தை அறுத்துட்டு அதனை தலைக்கு கொடுத்தாங்க, அடுத்த ஆடுகளை அருங்க என்று. அருமையானவர்களே, ஏழை எளியவர்களுக்கும் அதிலே பங்குட்டாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் உல்ஹியாவுடைய அமல கியாமத்து நாள் வரையில சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, சுன்னத்து அபியக்கும் இப்ராஹிம், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அவர்களுடைய ஞாபகார்த்தம், அவர்களுடைய சுன்னா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னா, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, சஹாபாக்களுடைய சுன்னா. குல் பிஃபத்லில்லாஹ், அல்லாஹ் தந்த பாக்கியம். ஒரு மாடு அருங்க, இல்லதா 7 பேர் சேர்ந்து அருங்க, 7மா 2 மாடு அருங்க, 3 மாட்டை அருங்க, எல்லாருக்கும் கொடுங்க, சந்தோஷப்படுங்க. அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய பணத்தை தந்தான், பொருளாதாரத்தை தந்தான், ஆகப்பெரிய வலிமா, ஆகப்பெரிய சாப்பாடு, ஆகப்பெரிய தகர்ருப், ஆகப்பெரிய பரக்கத் இந்த உல்ஹியால இருக்குது. கொடுங்க எல்லாருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உல்ஹியாவுடைய அமல ரொம்ப நெருக்கமான அமலாக காட்டி இருக்கிறாங்க. ஒரு மனிதன் செய்யக்கூடிய உடம்பு ரீதியான அமல்ல தொழுகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். இதே மாதிரி கொடுக்கிற சதகாக்கல்ல, அதாவது பண ரீதியான அமல்கள்ல உல்ஹியா ரொம்ப விருப்பம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அழகான முறையில சொல்லி இருக்கிறாங்க. அதனால் அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க லோகத்தனம் பார்க்காம, அருமையானவர்களே, எங்கள்கிட்ட காசு இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆட்டையோ மாட்டையோ நாங்க 7 பேர் சேர்ந்தோம் அறுத்து அல்ஹம்துலில்லாஹ் மற்றவர்களுக்கு சதகா ஏழைகளை கொடுத்தோம், அவர்களுடைய உள்ளங்களையும் சந்தோஷப்படுத்தி அருமையானவர்களே அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றினா அல்லாஹ் மௌத்து வரையில இந்த உல்ஹியா கொடுக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவார். ஆனா நாங்க இந்த விஷயத்துல பகல்தனம் காட்டினோம், அல்லது உதாசீனப்படுத்தினோம், அல்லது ஏதோ திரைக்குறைவாக விட்டுட்டோம் என்றா அருமையானவர்களே, இது இஸ்லாத்துடைய ஷிஆர். லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க அறுக்கிற மாட்டுட ரோமமோ அல்லது மாட்டுட அந்த ரத்தமோ அல்ல மாட்டுட ஒன்றுமே அல்லாஹ்வுக்கு போற இல்ல. நீங்க உள்ளத்துல அல்லாஹ்வ வச்சிருக்கிற அன்பு இருக்கே, உங்களோட உள்ளத்துல இருக்கிற இஹ்லாஸ், உங்களோட உள்ளத்துல இருக்கக்கூடிய இந்த தீனை பின்பற்றணும், இந்த தீனை அல்லாஹ்வுடைய மக்களுக்கு சொல்லணும், இந்த தீனை எல்லாருக்கும் பைத்து அந்த மக்களுக்கு சொல்லி அல்லாஹ்வுடைய நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தீனை பாதுகாக்கணும் என்ற இந்த உதிப்பு தான் அங்க பைத்து சேரும். லையனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கு யனாலுஹு தக்வா. சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் வாழ்றது, நான் மரணிக்கிறது, என் ஹஜ்ஜுடைய வணக்கம், என் உல்ஹியாவுடைய வணக்கம் எல்லாமே அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். வல் புத்ல ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ். இது இஸ்லாத்துடைய
அடிப்படை அடிச்சுவடுகளே உள்ளது, அடையாள சின்னங்களே உள்ளது. யாரும் இந்த உலகியாவை இன்கார் பண்ணிட்டாங்க, இந்த உலகியாவுக்கு மாற்று வழிகளை உருவாக்கிட்டாங்க, இந்த உலகியா கொடுக்காம இருந்துட்டாங்க. வசதி உள்ளவங்க உலகியா கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ். இதுல பெரிய பரக்கத்து இருக்குது, இதுல பெரிய பாதுகாப்பு இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. இன்னொரு என்ன, எல்லா பரக்கத்தும் இந்த அமல்ல இருக்குது என்பதை நாங்க ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இன்னும் பெருநாள் வருது, நன்மைகள் நிறைய இருக்குது. ஏழைகளை கவனிங்க, ஏழைகளுக்கு சுப்ஹானல்லாஹ் முடியுமான அளவு உதவி செய்யுங்க. யாரும் பெருநாளுடைய நாள்ல கோவிச்சிருந்துட்டாங்க. இன்னைக்கு நான கோபம் தம்பியோட, வாப்ப கோபம் மகனோட, உண்மை கோபம் 4 மாசமாக குடும்பம் பிரிஞ்சு காலிக்கோட்ல எத்தனையோ பேர். அருமையானவர்களே, சுருக்கமா பார்த்தா சின்ன ஒரு பேட்டஸ் காணிக்காக, சின்ன ஒரு காணிக்காக, சின்ன ஒரு வீட்டுக்காக, சின்ன ஒரு மரத்துக்காக குடும்பங்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. பிணைஞ்சி 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 அதே பக்கத்துல நிக்காங்க. பெருநாளுடைய நாள் மன்னிங்க, சலாம் சொல்லுங்க, முசாபஹா செய்யுங்க, முஆனகா செய்யுங்க. தகப்பலல்லாஹ் மின்னா வ மின்க. யார பார்த்தாலும் முகமலர்ச்சியோட நடங்க. வல்ல ரஹ்மான் இந்த உலகியா கொடுத்து பெருநாளுடைய வரக்கூடிய நாளை சந்தோஷமான நாளாக ஆக்கி ஹஜ்ஜ உம்ரா அடிக்கடி செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி ஹஜ்ஜி போனவர்களுடைய ஹஜ்ஜிகளை மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்குவானாக. யா அல்லாஹ் எங்களை பாவங்களை மன்னித் தருவாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித் தருவாயாக, ஹஜ்ஜாஜிகளுடைய ஹஜ்ஜிகளை கபூல் செய்வாயாக, உம்ராவை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் அடிக்கடி ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அதை கடந்து பைத்துல் மக்தஸுக்கு போய் அங்க ஈத்திகாஃப் நிற்கக்கூடிய பாக்கியத்தை, அங்க இல்ம படிச்சு கொடுக்கிற பாக்கியத்தை, அங்குள்ள மக்களுக்கு தீனை சொல்லிக் கொடுக்கிற பாக்கியத்தை, அங்குள்ள மக்களுடைய வீடு வீடாக போய் அல்லாஹ்ட தீனை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் சுவர்க்கத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ஈத்துக்கும் மினல் நார் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை இக்லாஸ் உள்ளதாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்களும் பயான் பண்றதா யா அல்லாஹ், எத்தனையோ வருஷமா தும்மா செய்யறதா யா அல்லாஹ், இதை இக்லாஸ் உள்ளதாக ஆக்கிறியா அல்லாஹ். உனக்கு மாற்றமாக, உன் நபிக்கு மாற்றமாக எந்த ஒன்றும் ஒரு வாயால வந்துடாம பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்த சுமைய நாள மறுமையில் சுமக்க முடியாது யா அல்லாஹ். எனவே ஈமான் உள்ளவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இக்லாஸ் உள்ளவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். தொழுகையில பேணுதலை தந்திரியா அல்லாஹ். இல்ம நசீபாக்கிறியா அல்லாஹ். அஹ்லாக்க திக்ர நசீபாக்கிறியா அல்லாஹ். உன் தீனை ஏந்தி சொல்லக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்களது துஆக்களை அங்கீகரித்துக் கொள்வாய் ரஹ்மானே. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்